ஹரி ஓம் குருவே சரணம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வைலண்ட் மைண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்ஷன் டென்ஷன், ஹோம்ஒர்க் டென்ஷன், டீச்சர் பார்த்தா டென்ஷன், அந்த புக்கை பார்த்தா டென்ஷன், பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தா டென்ஷன், அவள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி யாரை பார்த்தாலும் டென்ஷன், எல்லாமே வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ். அது இன்னர் வைலண்ட் ஆகி கடைசியில் என்ன ஆகுறதுனாக்கா அவள் அவுட்ரு வைலண்ட்டாக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னர் வைலண்ட்டானவ தான் வெளியில் காட்ட முடியும். அதனால பீஸ்ஃபுல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கோபத்தை வந்து அடக்க சொல்லலை, புரிஞ்சுண்டு அது லைஃப்னா அது அப்படி தான் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கோபப்படுத்தாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு எடுத்ததுக்கெல்லாம் வைலண்ட் ஆயிட்டோம்னாக்கா லைஃபே பார்த்தீங்கன்னாக்கா போராட்டமும், அந்த உடல் கெட்டு போய் மனசு கெட்டு போய் டென்ஷன், அப்புறம் பிபி சுகர் எகிரி போயிடும். அதனால பி கேர்ஃபுல் இன் யுவர் லைஃப். பீஸ்ஃபுல்லாக இருங்க, அகிம்சாவை கடைப்பிடிக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பகவான் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம மெசேஜை எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.